Hi guys, welcome to Benevolent Academy. ஓகே, இப்போ நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் வார்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அது இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளர்ச்சிகள் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, ரிவல்ட் வந்து எப்படிலாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதுல வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா பழங்குடியினுடைய கிளர்ச்சிகள் ஓகேங்களா. இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிளர்ச்சிகள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து சந்தால் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி ஓகேங்களா. பிர்சா முண்டா இவங்க வந்து வரக்கூடிய பீல் கிளர்ச்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளர்ச்சி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சிகள் சொல்லுவாங்க ஓகேங்களா. சந்தா கிளர்ச்சிகள், கோல் கிளர்ச்சிகள் அண்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சிகள் ஓகேங்களா. இது 3 நமக்கு ஸ்கூல் புக்ல ரொம்ப டீட்டெயிலா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அது மட்டும் தான் கிளர்ச்சிகளான்னு சொல்லி கேட்கும்போது கிடையாது ஓகேங்களா. இன்னும் நிறையவே வந்து நமக்கு அகெயின்ஸ்டா வந்து கிளர்ச்சிகள் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா. அதை பத்தி இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே. மேக்சிமம் இப்போ கிளர்ச்சி வந்து அகெயின்ஸ்டா இந்த கிளர்ச்சியெல்லாம் வந்து எப்படி ஆனிச்சுன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா. இதுதான் காரணமா வந்து இருக்கும். இதோட காரணத்தினாலதான் இவங்க வந்து கிளர்ச்சி வந்து இறங்கியிருப்பாங்க ஓகே. பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் அவங்க நிலத்தையும் அவங்க இதுல யாரும் வரக்கூடாது, அதுல வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டா குறிக்கோளா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பண்பாடு வந்து அழிக்கப்படக்கூடியதா இருக்கட்டும் சரிங்களா. இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரிட்டிஷ் ஓகேங்களா. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஏன் அவங்களால வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பழங்குடியினர் பகுதிகள் எல்லாமே வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. அந்த பகுதியை எடுத்துட்டு அவங்க நிலத்தை எல்லாமே வந்து விவசாயமா வந்து மாத்துறாங்க. அப்போ விவசாயம் பண்றவங்களுக்கு புதுசா ஒரு குடியிருப்பு வாசிகள், விவசாய குடியிருப்பு வாசிகளை அங்க அமர்த்தப்படுறாங்க சரிங்களா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் பழங்குடியிருக்கும் மறுபடியும் வந்து சண்டை வரப்போகுது சரிங்களா. அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்களா வந்து இருக்கட்டும் சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடியது இந்த கந்து வெட்டிக்காரர்கள் சொல்லக்கூடியது ஓகேங்களா. இவங்க எல்லாம் ஏன் வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் லேண்டை வந்து இது பண்றாங்க. லேண்டு வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அங்க வந்து அவங்க விவசாயம் வந்து பண்ணணும். டாக்ஸ் வந்து அதிகம் பண்றாங்க சரிங்களா. அப்போ பழங்குடி மக்கள் வந்து டாக்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இவங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கு வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ண அவங்களால கட்ட முடியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க ஓகேங்களா. இந்த கடன் கொடுக்கற கேட்டகரி தான் வந்து இந்த வட்டிக்காரங்க இவங்களா வருவாங்க ஓகேங்களா. அப்போ இவங்க வந்து இவங்களால வந்து இது பண்ணவும் முடியல, ஏன்னா டாக்ஸ் அதிகமா இது பண்றாங்க. அதுவும் பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றத வந்து அவங்க பயிரிடணும் சரிங்களா. அப்போ தேவையான வருமானம் இது கிடைக்குமான்னு கேட்டா அதுவும் கிடைக்காது ஓகேங்களா. இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் மைனஸ் நம்ம சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு எல்லாம் அகெயின்ஸ்டா தான் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ கரண்ட் இந்தியால வந்து அதிகமான பழங்குடி மக்கள் வந்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு தான் ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட்ல பெரும்பாலும் வந்து எஸ்டி மக்கள் தான் அதிகமா வந்து இருப்பாங்க சரிங்களா. ஓகே, இதுல வந்து ஓவராலா இந்தியாவில ஃபுல்லாமே என்னென்ன பழங்குடிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வந்து இருக்கும். இது வந்து பாருங்க, லடாக்கு, ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா, பட்டிகால், இதெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். இந்த கண்டென்ட்லாம் நீங்க மெயின்ஸ்ல எழுதிக்கலாம். முக்கியமான கிளர்ச்சிகள் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளர்ச்சி வந்து எதனால் நடக்குது, காரணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க இருக்கக்கூடிய பழங்குடி இனத்துடைய பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இனங்கள்லாம் என்னென்ன இனங்கள் சொல்லி கேட்கலாம். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா ஒவ்வொரு அவங்களுக்கு அந்த பழங்குடி இனத்தை பார்த்தாலே அந்த பிளேஸோட ஓரியன்டா தான் வந்து இருக்கும் சரிங்களா. அதை பேஸ் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்தது யாரு அகேன்ஸ்டா இருந்தாங்க, இந்த 3 பாயிண்ட் தான் இந்த ஒவ்வொரு கிளர்ச்சிகளா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பழங்குடிகள் வந்து எங்க இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவங்களுக்கு உட்பட்ட பகுதியில தான் இவங்க வந்து ஒரு மலைப்பகுதியில வந்து இவங்க இருந்திருப்பாங்க ஓகேங்களா. அப்போ இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பகுதியுமா வந்து என்ன பண்றாங்க, ராஜாவோட நிலத்தை எல்லாமே வந்து இவங்க கையகப்படுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பழங்குடி பகுதிகளையும் இவங்க கையகப்படுத்துறாங்க சரிங்களா. மேக்சிமம் பழங்குடி மக்கள் வந்து அவங்களுடைய இடத்துக்கு வெளியாட்களை வரதே வந்து விரும்ப மாட்டாங்க. அது அது வந்து திக்குகள் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வெளியாட்களை துரத்துறது, வெளியாட்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்பயும் கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 or 6 years சம்திங் இருக்கும் சரிங்களா. சிண்டிகேட் பழங்குடி இனம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல சரிங்களா. லைக் இங்க வந்து பாருங்க, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் சிண்டிகேட் பழங்குடியினர்கள். இது ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸ் சரிங்களா. இங்கே பழங்குடி மக்கள் எல்லாம் வந்து இருக்கதான் செய்யறாங்க.
2004ல நமக்கு சுனாமி வந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து அதிகமா சேதம்லாம் நடந்துச்சு இல்லையா? அப்போ இந்த பழங்குடியினெல்லாம் வந்து இருக்காங்களா கிட்டத்தட்ட அப்போ மக்கள் தொகையோட சென்சஸ் படி லாஸ்ட் 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 380 சம்திங் 350 to 400 அந்த மக்களுடைய மொத்த எண்ணிக்கையே. புரிஞ்சுதுங்களா? லைக் வந்து நான் அந்தமான் நிக்கோபார் இருக்கக்கூடிய பழங்குடியினங்களா சொல்றேன். ஒரான்ஸ், ஓஜன்ஸ், சிண்டிகேன் இதெல்லாம் இருக்கக்கூடிய மலைவாழ் சாரி தீவுகள் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கள். சரிங்களா? அப்போ இந்த போது என்னாச்சுன்னா சில மத சார்பா மிஷினரிகள் சார்பா வந்து போவாங்களே, இது நடந்து ஒரு 10 வருஷக்குள்ள ஒரு 4 வருஷம் சம்திங் தான் இருக்கும். சரிங்களா? கோவிட்ல இருந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் அந்த சம்திங் அது நடந்திருக்கும். நியூஸ்ல எல்லாமே வந்துச்சு. இதோட வீடியோஸ் கூட உங்களுக்கு யூடியூப்ல எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பைபிள் எடுத்துட்டு அவங்கள வந்து இது பண்றதுக்காக வந்து போவாரு. அந்த மக்கள் அங்க எல்லாமே வந்து ஆயுதங்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, தாக்கி அவரை வந்து கொன்றுவாங்க. சரிங்களா? அப்ப இன்னும் பழங்குடிகள் இன்னும் தெரியாம எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா வந்து இருக்காங்க. ஓகேங்களா? சில அவங்க வந்து எப்படின்னா நம்மளுடைய இந்திய கடற்படை இருக்கு பாத்தீங்களா? அவங்க வந்து அவங்கள பாத்துக்கிறாங்க. அவங்களே வந்து உள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவ்ளோ டெவலப் ஆச்சு இப்பயும் இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு தேவையான இளநீ, ஃபுட்டு அண்ட் பிரெட் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இதெல்லாமே வந்து கடல்லயே இப்போ லேண்டுக்கு கரைக்கெல்லாம் போக மாட்டாங்க. கரைக்கெல்லாம் போனாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க செத்துருவாங்க. சரிங்களா? ஈட்டி வச்சு கொன்றுவாங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தூர அளவுல அங்கேயே வந்து அவங்க பொருட்களை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க போட்டுட்டு இவங்க போயிருவாங்க. கடற்படையோடது இதான் மக்கள் அவங்களுக்கு அவங்களும் இந்திய மக்கள் தான் இல்லைங்களா? அவங்களுக்காக வந்து இது பண்ணிவிட்டு வந்துருவாங்க. சரிங்களா? இன்னொன்னு சொல்ல போனா லைக் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுல பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நிக்கோபார்ஸ் இது. ஓகேங்களா? பழங்குடிகளுக்கான ஒரு அருங்காட்சியகமே நடத்துவாங்க. அங்க வந்து எப்படி இருக்காங்க இப்பதான் லாஸ்ட் எலெக்ஷன்லயும் கூட வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பழங்குடி இடத்துல வந்து இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து சிண்டிகேட்டோட ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு பழங்குடி இதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இன்னும் அவங்களுக்கு இன்னும் வெளி உலகம் தெரியாது. ஓகேவா? அதுக்குள்ளதான் அவங்களோட உலகம் வந்து இருக்கு. சரிங்களா? பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க இதான் வந்து நமக்கு ஹிமாலயா தெரியும். ஓகேங்களா? இது வந்து பூர்வாஞ்சல் குன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சைடு பாருங்க காசி மலை, மேகலாய மலை இதெல்லாம் இருக்கு பாருங்க. காசி குன்றுகள், நாகா மலைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? இப்பயும் கூட நமக்கு மேகாலயா இஷ்யூ நடந்துச்சு இல்லைங்களா? அதே 2 பழங்குடிகளுக்கு என்ன பண்றாங்க, ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெவல்ல வந்து பிரச்சனை ஆனிச்சு. இந்தியா ஃபுல்லாமே பெரிய லெவல்ல இதானுச்சு. சரிங்களா? நாகாஸ், அகானிஸ், ஜெயமோகர் இவங்கலாம் எங்க இருக்காங்க பாருங்க நாகாலாந்து இதுல. கைலாஷ் ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பிலி அண்ட் பியூட்டா, கிளைமல், சக்கா இவங்கலாம் வந்து இங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள். அதிகமா இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி சொல்லுவாங்க. சரிங்களா? ஜார்க்கண்ட், பீகார் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையோட என்று நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மலைகளை சுத்தி வந்து அதிகமான பழங்குடிகள் வந்து இருப்பாங்க. அப்படியே பாருங்க இங்கதான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் நமக்கு. இங்கெல்லாம் இருக்காங்க கேட்டா இங்க இருக்காங்க. சிம்பு இவங்கலாம் நம்ம டாபிக்ல வருவாங்க. சிம்புவா இருக்கட்டும். நீங்க வந்து பாருங்க முண்டா நம்ம பிரைம் மினிஸ்டரும் கூட முண்டா இனத்தை சார்ந்த ஒரு பழங்குடி பெண் தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முதல் பழங்குடி இனத்தை சார்ந்த பெண்மணினாலும் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்க தான். சரிங்களா? ஓகே. கரண்ட் பிரைம் மினிஸ்டர் சாரி பிரசிடென்ட் அது சொல்லிட்டு கரண்ட் பிரசிடென்ட் அவங்க. சரிங்களா? ஓகே. பட்டி, காரா, சிப்பி, பகர்வால், மோன், காடி, புரிகா இவங்கெல்லாம் வந்து ஜம்முல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள். இங்க நீங்க தமிழ்நாட்டுல நம்ம ரிலேட்டட் பார்த்தாலும் இங்க பாருங்க அடியனாருடான், இருளர், காடார், கனிகா, கோட்டாஸ், தோடாஸ் இப்பயும் கூட பாத்தீங்கன்னா நீலகிரிஸ்ல வந்து தோடா பழங்குடியினர் வந்து குறிப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு மேக்சிமம் மக்கள் இதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சமூகத்தில இருந்து கொஞ்சம் முன்னோக்கி வந்து வரணும் இல்லைங்களா? அப்ப அந்த குறிப்பிட்ட பழங்குடியினர் வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க நல்ல ஸ்டேஜ்ல வந்து இருக்கோம் எங்களை வந்து பிசி கேட்டகரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே பாருங்க எஸ்டி பீப்புளோட பாப்புலேஷன் வந்து 2011 சென்சஸ் படி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8.6% வந்து இருக்கு. ஓகேங்களா? டிஹில் த லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் இவங்க தான் வந்து பழங்குடியில வந்து அதிகமா வந்திருக்காங்க. ஓகேங்களா? மத்திய பிரதேஷ் ஹையஸ்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் சென்சஸ் படி அதிகமான பழங்குடிகள் வந்து இருக்கும்போது மத்திய பிரதேஷ் அதிகமான இனக்குழுக்கள் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்ல வந்து இருக்காங்க. சந்தால் த ஓல்டஸ்ட் ட்ரைபல். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன்ல வந்து எஸ்டிக்கு என்ன சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 342 அண்ட் ஆர்டிகல் 275 ப்ரொவைட் த கிராண்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ். இதை ஒரு எப்படி சொல்றது ஒரு கமிஷன் மாதிரி பேஸ் பண்ணி அவங்களோட முன்னேற்றத்துக்காக வந்து ஃபண்ட் இது பண்ணி கொடுக்கறது. சரிங்களா? ஓகே.
அடுத்தது இந்த பழங்குடி இயக்கத்தை வந்து ஒரு 3 ஸ்டேஜா வந்து நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம். ஓகேங்களா? பிரிட்டிஷ்க்கு முன்னாடி, அதாவது அவங்க கம்பெனி ரூலிங் இது வந்து நமக்கு வாருக்கு அப்புறம் நம்ம 57 வாருக்கு அப்புறம் என்னாச்சு, அப்புறம் காந்தியோட இதுல இருந்தப்ப என்னாச்சு, ஓகேங்களா? இவங்கள திரும்பி வந்து சுதந்திர போராட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா தங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு வந்து அவங்க பழங்குடிகள் எதிர்க்க காரணம் வந்து மிஷினரிஸ் ஒரு முக்கிய பிரதியமா இருந்துச்சு. மிஷினரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத மாற்றத்தில் ஈடுபடுறது, ஓகேங்களா? குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்லாம் வந்து செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் கோபத்தை ஊட்டக்கூடிய விஷயமா வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1795 டு 1860. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பேரரசு எழுச்சியோட ஒத்து போனது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அத இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சலுகைகள் இது பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆரம்பத்துல இவ்வளோ அவாய்ட் பண்ற மாதிரிலாம் அவங்க வந்து கொண்டு வரல. சரிங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுங்க. இந்த 2ஆம் காலகட்டத்திலிருந்து இதோட முன்னாடி இப்பதான் வந்து அதிகமான பிரச்சனை வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? பாருங்க, தீவிர இது வந்து பிரிட்டிஷோட இது சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு முந்தைய பழங்குடி இயக்கங்கள் 3 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் பேரரசு எழுச்சியுடன் ஒத்து போனது. செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க, தீவிர காலனித்துவம் வணிகவாதத்துடன் ஒத்து போனது. இப்ப மேக்சிமம் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துல இருந்து பிரிட்டிஷோட 2 பாலிசி. ஓகே, ஒண்ணு வந்து தலையிடா கொள்கை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை. அவங்க குறிப்பிட்ட ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ சில விஷயத்துல வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்றது, உள்ள போகாம இருக்கிறது இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஆனா செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க, தீவிர காலனித்துவம் என்ன பண்றாங்க, அவங்க ரூலிங் இதை வந்து அதிகப்படுத்துறாங்க. சரிங்களா? இது எதை மேக்ஸிமம் வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் அவங்க திங்க் பண்றாங்க. சரிங்களா? எப்படி இது பண்ணல, பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதாரம், நிலம் மற்றும் காடுகளை பாதித்தது. இங்க இருந்து ரயில்வே ட்ராக் போட்டதா வந்து இருக்கட்டும், அண்ட் நிறைய மரப்பொருட்களா வந்து இது பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதுக்கெல்லாம் என்ன வேணும், காட்டுல இருந்து எடுக்க முடியும். காடுல யாரு இருக்காங்க, பழங்குடி இருக்காங்க. அப்ப அந்த இனத்தை ஃபுல்லாமே அழிச்சிட்டு நிறைய சொல்ல போனா இது லைக் 1000 15,000 அந்த மாதிரிலாம் கிடையாது, லேக்ஸ் கணக்குல வந்து பழங்குடி இனங்களே வந்து அழிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. பொருளாதாரம், நிலம் மற்றும் காடுகளை பாதித்தது, கீழ்மட்ட பழங்குடியினர் தலைமை. ஓகேங்களா? சில ஸ்டேஜ்க்கு போய் எப்படி இந்த கந்து வெட்டிக்காரர்கள் இவங்களா வந்து யாருக்கு ஃபேவர், பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வட்டி அதிகமா வந்து பழங்குடி மக்கள்கிட்ட வசூலிக்கிறது. ஓகேங்களா? அப்போ அவங்க ஒரு இயக்கமா சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது, அந்த அந்த பில்டிங் போட்டு எரிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மக்கள் வந்து ஈடுபட்டாங்க. கிளியர்? அடுத்தது பாருங்க, தேர்ட் ஸ்டேஜ் 1920 டு 47. 1920 1990 நமக்கு இந்த ரவுலட் ஆக்ட், ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எல்லாமே நடந்திருக்கும். சரிங்களா? பழங்குடியினரின் தேசியவாதம், விவசாய மற்றும் பிரிவினவாத இயக்கங்களில் ஈடுபட்டனர்கள். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, இண்டிபெண்ட் இதுல வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? படித்த பழங்குடியினர் அல்லது வெளியிலிருந்து தலைமை வந்து எடுத்துக்கிறாங்க.